பயபக்தியோடு நாம் முழங்கால் படியிட்டு நற்கருணை ஆண்டவரை நாம் உற்று நோக்குவோம். நலம் தரும் தெய்வம், நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற ஆண்டவர், நம்மோடு கூடவே இருக்கும் தெய்வம், நம்முடைய வாழ்க்கையில் அக்கறையுள்ள ஆண்டவர், நம் கண்ணீரையெல்லாம் துடைக்கிற தேவாதி தேவன் நம்மை தேடி வந்திருக்கிறார். பயபக்தியோடு கைகளை கும்பிட்டு சிரம் தாழ்த்தி நாம் ஆண்டவரை முழு உள்ளத்தோடு நாம் ஆராதிப்போம். வாரும் இயேசுநாதா, வாரும் ஸ்நேகநாதா, இந்த இதயம் தேடிடும் அன்பே நீ. வாரும் இயேசுநாதா, நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை திசையும் புரியும். வாரும் இயேசுநாதா, வாரும் இயேசுநாதா, எந்த இதயம் தேடிடும் ஸ்நேகமே நீ. வாரும் இயேசுநாதா, நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை திசையும் புரியும். வாரும் இயேசுநாதா, வாரும் இயேசுநாதா, எந்த இதயம் தேடிடும் ஸ்நேகமே நீ. வாரும் இயேசுநாதா, நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை திசையும் புரியும். பக்தியாய் ஆராதனை திசையும் புரியும். பக்தியாய் ஆராதனை திசையும் புரியும். Praise the Lord. Hallelujah. 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 பிதாவாகிய தெய்வமே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். சுதனாகிய இயேசுவே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். பரிசுத்த ஆவியான தெய்வமே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். திரியேக தெய்வமே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசுவே, எங்கள் மீது இரக்கமாயிரும். இயேசு ஆண்டவரே, என்னை முழுவதும் உம்மிடம் சமர்ப்பிக்கிறேன். என் கடவுளாய் ஆண்டவரே, நற்கருணை நாதரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். உமது திரு சமூகத்திலே எங்களை முழுவதும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவராய் இயேசுவே, என்னிலும் என் குடும்பத்திலும் உமது இரக்கம் கடந்து வரட்டும். அகில உலகத்திற்கும் உமது இரக்கம் கடந்து வரட்டும். இயேசு ஆண்டவரே, மாறாத உமது இரக்கம், மாறாத உமது தயவு, மாறாத உம்முடைய சிநேகத்தின் வல்லமை ஒவ்வொரு குடும்பங்கள் மீதும், ஒவ்வொரு நாடுகள் மீதும் பரிபூர்ணமாக இறங்கி வருவதாக
என் கடவுளாய் ஆண்டவரே எங்கள் மீது இரக்கமாயிரும். ஹalleluya ஹalleluya ஹalleluya. இயேசுவே என் தெய்வமே எங்கள் மீது இரக்கம் வையும். ஆண்டவராய் இயேசுவே உம்முடைய நாமத்தினால் எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் உமது பேரிரக்கத்தை கண்டுகொள்ளும்படியாக உமது இரக்கத்தின் கடலாக உமது திரு இதயத்திலிருந்து வழிந்தோடுகிற திரு ரத்த அபிஷேகம் ஸ்நேக அபிஷேகம் இறங்கி வரட்டும் கர்த்தாவே. ஹalleluya ஹalleluya. உம்மை நாங்கள் முழு உள்ளத்தோடு ஆராதிக்கிறோம். ஆண்டவராய் இயேசுவே எங்கள் மீது இரக்கமாயிரும். ஆண்டவராய் இயேசுவே எங்கள் குடும்பங்கள் மீது இரக்கமாயிரும். ஹalleluya ஹalleluya ஹalleluya. இயேசுவே என் தெய்வமே என்னை முழுவதும் உம்மிடம் அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவராய் இயேசுவே உமது பேரிரக்கத்தினால் எங்களை மீட்டருளும். இயேசு ஆண்டவரே எங்கள் மீது இரக்கமாயிரும். இரக்கமுள்ள இயேசுவே மாறாத உமது இரக்கத்தினால் எங்களை மூடிக்கொள்வீராக. இந்த இரக்கத்தின் வேளையிலே உமது இரக்கத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் குடும்பத்தை ஆட்டி படைக்கிற எல்லா தீமையிலிருந்தும் எங்களை விடுவித்தருளும். இயேசுவே இயேசுவே என் தெய்வமே எங்கள் மீது இரக்கமாயிரும். மனதுருகும் தெய்வமே இயேசையா உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். கைகளை உயர்த்துவோம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. ஆண்டவராய் இயேசுவே உமது மனதுருக்கத்தினால் எங்களுக்கு தேவையான எல்லா விடுதலையையும் பரிபூர்ணமாக நிறைவாக நீர் தந்து உமது இரக்க பெருக்கத்தினால் என்னை ஆசீர்வதித்தருளோ. எல்லாரும் பயபக்தியோடு எழுந்து நிற்போம். எல்லாரும் எழுந்து நிற்போம். நல்ல கைகளை தட்டி பாடுவோம். மனதுருகும் தெய்வமே இசையா உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இசையா உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். நீர் நல்லவர் சர்வ வல்லவர். நீர் நல்லவர் சர்வ வல்லவர். உம் இரக்கத்திற்கு அளவே இல்ல. உம் அன்பிற்கு அளவே இல்ல. உம் இரக்கத்துக்கு முடிவே இல்ல. இயேசுவே அன்பிற்கு அளவே இல்ல. அவை எப்பொழுதும் புதிதாயிருக்கும். அவை எப்பொழுதும் புதிதாயிருக்கும். இயேசுவே 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 இயேசுவே. மனதுருகும் தெய்வமே இசையா மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இசையா மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இசையா மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். பயபக்தியோடு நம் கைகளில் ஜெபமாலை எடுத்து நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்திலே அன்பு தாய் அன்னை மரியா அமல உற்பவம் என்று அமல உற்பவியாயிருக்கிற நம் நேச தாயாரின் இந்த மாசற்ற இதயத்தின் பரிந்துரையோடு ஆண்டவருடைய இரக்கத்திற்காக நாம் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். பிரியமானவர்களே, பைபிள் சங்கீதம் 34ஆம் அதிகாரத்திலே 5வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மெலிர்ந்தனர், அவர்களுடைய முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை என்று நாம் வாசிக்கிறோம். நாம் ஆண்டவரை உற்று நோக்கும் பொழுது, ஆண்டவரை நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து
முழு மனதோடு அவரை நோக்கி பார்க்கும் பொழுது நம்முடைய இதயத்தின் வேதனைகளும் மனபாரங்களும் நம்மை விட்டு மறைந்து போகிறது. வேதம் சொல்லுகிறது, ஆயனில்லாத ஆடுகள் போல் இருந்த ஜனங்கள் மீது இயேசு மனதுருகினார். இந்த மனதுருக்கத்தை இந்த நாளில் இந்த உலகம் முழுவதும் உள்ள எல்லா மக்களும் பரிபூர்ணமாய் பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் சமர்ப்பிப்போம். எல்லோரும் பயபக்தியோடு முழங்கால் படியிடுவோம். 2 கைகளை உயர்த்தி இந்த நேரத்திலே, ஆண்டவரே, அகில உலகம் முழுவதும் வாழும் எல்லா மக்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். உமது இரக்கம் உலகம் முழுவதும் உள்ள மக்கள் மீது இறங்கி வரட்டும். அன்பு தாய், நேசத்தாய் அன்னை மரியாவின் மாசற்ற இருதயத்தின் பரிந்துரையோடு நாங்கள் இந்த உலகத்தின் சகல மக்களுக்காகவும் இந்த வேளையிலே ஒப்புக் கொடுக்கிறோம். சுவாமி, தயவாய் அவர்கள் மீது இரக்கம் வையும் என்று சொல்லி சமர்ப்பிப்போம். சேர்ந்து சொல்வோம், ஆண்டவராய் இயேசுவே, இரக்கமுள்ள தெய்வமே, அகில உலகத்தின் மக்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். உலக நாடுகள், உலக நாட்டு தலைவர்கள், எல்லா மொழி பேசும் மக்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவராய் இயேசுவே, உம்மை அறியாமல் உமது பிரசன்னத்தை இந்த உலகத்திலே நீர் வெளிப்படுத்தி உலகில் வாழும் எல்லா மக்களும் உம்மை அறிகிற அறிவினால் நீர் நிரப்பும்படியாக உமது இரக்கம் கடந்து வரும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் நல்ல பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனிதன உணவை எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழ விடாதேயும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியுமாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காகவும் உலக நாட்டு மக்கள் அனைவருக்காகவும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியுமாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் உலக நாடு மக்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியுமாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காகவும் உலக நாட்டு மக்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியுமாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் உலக நாட்டு மக்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியுமாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் உலக நாட்டு மக்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியுமாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் உலக நாட்டு மக்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியுமாகிய இயேசுவும்
ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் உலக நாட்டு மக்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியுமாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் உலக நாட்டு மக்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியுமாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் உலக நாட்டு மக்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியுமாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் உலக நாட்டு மக்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஓ ஆமென். என் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், நரக நெருப்பிலிருந்து எங்களை காப்பாற்றும், சகல ஆன்மாக்களையும் விசேஷமாய் உம்முடைய இரக்கம் அதிகம் யாருக்கு தேவையோ அவர்களை மோட்ச ராஜ்யத்தில் கூட்டி சேர்த்தருளும். பயபக்தியோடு 2 கைகளை விரித்துக் கொள்வோம். உலகத்தில் வாழும் சகல ஜாதி மக்களுக்காகவும், பல மொழி பேசக்கூடிய மக்கள், உலக நாட்டு தலைவர்கள், இந்த உலகத்தில் இறைவனை அறிகிற அறிவில்லாமல் கடவுளை மறுதலித்து வாழ்கிறவர்கள், இறைவனை புறக்கணித்து வாழ்கிறவர்கள், இயேசுவின் திரு இருதயத்திற்கு விரோதமாய் செய்யப்படுகிற நிந்தை, அவமானங்கள், பாவங்கள் எல்லாவற்றிற்கும் பரிகாரமாகவும் பாவிகள் மனம் திரும்பும்படியாக நாம் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். இரக்கமாயிரும். கடவுளே, உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவி அருளும். என் பாவம் அற்றுப் போகும்படி என்னை தூய்மைப்படுத்தி அருளும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். இரக்கமாயிரும். என் குற்றங்களை நான் உணர்கின்றேன். என் பாவம் எப்போதும் என் மனக்கண் முன் நிற்கின்றது. உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன். உமது பார்வையில் தீயது செய்தேன். எனவே உம் தீர்ப்பினாலும் நீதியை வெளிப்படுத்தியுள்ளேன். உம் தண்டனை தீர்ப்பில் நீர்மாசற்றவராய் விளங்குகின்றீர். இதோ தீவினையோடு என் வாழ்வை தொடங்கினேன். பாவத்தோடு என் அன்னை என்னை கருத்தாங்கினாள். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். இரக்கமாயிரும். இதோ நீர் விரும்புவது உள்ளத்து உண்மையே. மெய்ஞானத்தால் என் மனதை நிரப்பும். ஈசோப்பினால் என்னை கழுவியருளும். நான் தூய்மையாவேன், என்னை கழுவியருளும்.
உறைமணியிலும் மென்மையாவேன். மகிழ் ஒளியும் களிப்போசையும் நான் கேட்கும்படி செய்யும். நீர் நொறுக்கிய என் எலும்புகள் களிகூர்வனவாக. ஆண்டவரே இரக்கமாய். ஆண்டவரே, ஏனெனில் இயேசுவே, நாங்கள் பாவம் செய்தோ. இரக்கமாயிரும். என் பாவங்களை பாராதபடி உம் முகத்தை மறைத்துக் கொள்ளும். என் பாவக்கரைகளை எல்லாம் துடைத்தருளும். கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உறுதி தரும் ஆவியை, புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கி அருளும். உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும். உமது தூயாவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயோ. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோ. இரக்கமாயிரும். உமது மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும். தன்னார்வ மனம் தந்து என்னை தாங்கியருளும். அப்போது குற்றம் செய்வோருக்கும் வலிகளை கற்பிப்பே. பாவிகள் உம்மை நோக்கி திரும்புவர். கடவுளே, எனது மீட்பின் கடவுளே, இரத்தப்பழி நின்று என்னை விடுவித்தருளும். அப்பொழுது என் நாவு உமது நீதியை முன்னிட்டு பாடும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோ. இரக்கமாயிரும். என் தலைவரே, என் இதழ்களை திறந்தருளும். அப்பொழுது என் வாய் உமக்கு புகழ் சாற்றிடும். ஏனெனில் பலியினால் உம்மை மகிழ்விக்க முடியாது. நான் எரிபலி செலுத்தினாலும் நீர் அதில் நாட்டம் கொள்வதில்லை. கடவுளுக்கு ஏற்ற பலி நொறுங்கிய நெஞ்சமே. கடவுளே, நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை நீ அவமதிப்பதில்லை. ஆண்டவரே இரக்கமாயிரும். இயேசுவே, ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோ. இரக்கமாயிரும். சீயோனுக்கு என் முகம் காட்டி நன்மை செய்யும். எருசலேமின் மதில்களை மீண்டும் கட்டுவீராக. அப்பொழுது எரிபலி, முழு எரிபலி என்னும் முறையான பலிகளை விரும்புவீர். மேலும் இளம் காளைகள் உமது பீடத்தில் பலியாக செலுத்தப்படும். ஆண்டவரே கண்ணீரோடு ஜெபிப்போம். இரக்கமாயிரும். ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோ. இரக்கமாயிரும். ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுவோம். ஆண்டவராய் இயேசுவே, ஆண்டவராய் இயேசுவே, உமது பேர் இரக்கத்தினால் உமது பேர் இரக்கத்தினால் பாவிகள்
பாவிகள் உம்மை நோக்கி திரும்புவர். உம்மை நோக்கி திரும்புவர். உமது இரக்கம் உமது இரக்கம் மாறாதது. மாறாதது. எசையா 54 அதிகாரம் ஏசாயா 54 10வது வசனத்தின்படி 10வது வசனத்தின்படி மலைகள் இடம்பெயர்ந்தாலும் மலைகள் இடம்பெயர்ந்தாலும் குன்றுகள் அசைந்து போனாலும் குன்றுகள் அசைந்து போனாலும் உமது இரக்கம் தீர்ந்து போவதில்லை. இரக்கம் தீர்ந்து போவதில்லை. உமது இரக்கம் பொங்கி வழிகிறது. உமது இரக்கம் பொங்கி வழிகிறது. அந்த இரக்கம் இப்பொழுது பாவிகள் மீது பாவிகள் மீது தீயோர் மீது இறங்கி வருவதாக அவர்கள் தம் தீய வழிகளை விட்டு மனம் திரும்ப உமது இரக்கத்திற்காக நாங்கள் பரிகரித்து ஜெபிக்கிறோம். ஆமென். ரெண்டு கைகளையும் மீண்டும் விரித்துக் கொள்வோம். உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இப்பொழுது கத்தோலிக்க திருச்சபைக்காக நீங்கள் ஜெபிக்கிற நேரம். திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள் எல்லாரையும் ஆண்டவரிடத்திலே ஒப்புக் கொடுங்கள். ஆண்டவரே, எங்கள் பங்கில் இருக்கக்கூடிய குருவானவருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் மறை மாவட்ட ஆயருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் பங்குகளில் செயல்படுகிற அருட்சகோதரிகள், கிறிஸ்தவ கல்வி நிறுவனங்கள், உலகம் முழுவதும் உள்ள கத்தோலிக்க திருச்சபையின் மக்கள், ஆண்டவரே, நாங்கள் பக்தி இல்லாமல், நேசம் இல்லாமல், உமக்கு விரோதமாய் செய்த துரோகங்கள், எங்கள் நம்பிக்கையற்ற தன்மைகள், உமது கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் வாழ்ந்த நேரங்கள், இவைகளுக்கெல்லாம் பரிகாரம் செய்யும்படி எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் என்று பயபக்தியோடு எழுந்து நின்று ஒப்புக் கொடுப்போம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் நல்ல பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனிதன உணவை எங்களுக்கு இன்று அளித்திரளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமையில் என்று எங்களை ரட்சித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியுமாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அர்ச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் கத்தோலிக்க திருச்சபைக்காகவும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியுமாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அர்ச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் கத்தோலிக்க திருச்சபைக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியுமாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அர்ச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் கத்தோலிக்க திருச்சபைக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியுமாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அர்ச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் கத்தோலிக்க திருச்சபைக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியுமாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அர்ச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் கத்தோலிக்க திருச்சபைக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியுமாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அர்ச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் கத்தோலிக்க திருச்சபைக்காக வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியுமாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அர்ச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் கத்தோலிக்க திருச்சபைக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியுமாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அர்ச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் கத்தோலிக்க திருச்சபைக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியுமாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அர்ச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வருடைய மாதாவே,
பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் கத்தோலிக்க திருச்சபைக்காக வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியுமாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அர்ச்சிஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் கத்தோலிக்க திருச்சபைக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், நரக நெருப்பிலிருந்து எங்களை காப்பாற்றும், சகல ஆன்மாக்களையும் விசேஷமாய் உம்முடைய இரக்கம் அதிகம் யாருக்கு தேவையோ அவர்களை மோட்ச ராஜ்யத்தில் கூட்டி சேர்த்தருளும். பயபக்தியோடு சேர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவராய் இயேசுவே, திருத்தந்தைக்காக, கர்தினால்களுக்காக, பேராயர்களுக்காக, ஆயர்களுக்காக, குருக்களுக்காக, இருபால் துறவிகளுக்காக சிறப்பாக ஜெபிக்கின்றோம். எங்கள் மறை மாவட்ட ஆயர், இந்திய திருச்சபை, தமிழக திருச்சபை, எங்கள் பங்கு தந்தையர், எங்கள் பங்குகளில் செயல்படக்கூடிய துறவற இல்லங்கள், கல்வி நிறுவனங்கள், ஏழைகள் பாதுகாப்பு மையங்கள், அனைத்து பக்த சபைகளையும் உமது பேர் இரக்கத்தினால் மூடிக்கொள்ளும். ஜாதிய பாகுபாடுகள், எல்லா விதமான தீமைகளிலிருந்தும் உமது திருச்சபையை மீட்டருளும் ஆண்டவரே. இறை அழைத்தல் பெருக, உமது இரக்கத்திற்காக ஜெபிக்கிறோம். இரக்கங்களின் தகப்பன் இயேசு, இன்றே உனக்கு அற்புதம் செய்வார். இரக்கங்களின் தகப்பன் இயேசு, இன்றே உனக்கு அற்புதம் செய்வார். நீ கலங்காதே, திகையாதே, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். நீ கலங்காதே, நீ திகையாதே, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். கைகளை தட்டி பாடுவோம். இரக்கங்களின் தகப்பன் இயேசு, இன்றே உனக்கு அற்புதம் செய்வார். இரக்கங்களின் தகப்பன் இயேசு, இன்றே உனக்கு அற்புதம் செய்வார். நீ கலங்காதே, திகையாதே, கண்ணீர்கள் துடைக்கப்படும். நீ கலங்காதே, திகையாதே, கண்ணீர்கள் துடைக்கப்படும். இரக்கங்களின் தகப்பன் இயேசு, இன்றே உனக்கு அற்புதம் செய்வார். இரக்கங்களின் தகப்பன் இயேசு, இன்றே உனக்கு அற்புதம் செய்வார். வாழ்கிறார் இயேசு, வாழ்கிறார், எல்லாம் செய்ய வல்லவர். வாழ்கிறார் இயேசு, வாழ்கிறார், எல்லாம் செய்ய வல்லவர். இரக்கங்களின் தகப்பன் இயேசு, இன்றே உனக்கு அற்புதம் செய்வார். இரக்கங்களின் தகப்பன் இயேசு, இன்றே உனக்கு அற்புதம் செய்வார். பேதுரு மாமியாரை தொட்டார், காய்ச்சல் நீங்கி நலமடைந்தார். பேதுருவின் மாமியை தொட்டார், காய்ச்சல் நீங்கி நலமடைந்தார். உன் வாழ்வில் இயேசு வருகிறார், துன்பங்கள் அனைத்தையும் நீக்குவார். உன் வாழ்வில் இயேசு வருகிறார், துன்பங்கள் அனைத்தையும் நீக்குவார். வாழ்கிறார் இயேசு, வாழ்கிறார், எல்லாம் செய்ய வல்லவர். வாழ்கிறார் இயேசு, வாழ்கிறார், எல்லாம் செய்ய வல்லவர். நீ கலங்காதே,
கலங்காதே திகையாதே, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். இரக்கங்களின் தகப்பன் இயேசு இன்றே உனக்கு அற்புதம் செய்வார். உலகம் முழுவதும் உள்ள எல்லா குடும்பங்களுக்காகவும் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். இரக்கமே நிறைந்த இறைவா, உமது திரு இதயத்திலிருந்து குடும்பங்கள் எல்லாம் மீட்கப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் குடும்பங்கள் உமது பேரிரக்கத்தை கண்டுகொள்ள வேண்டும். ஒவ்வொரு குடும்ப தலைவருக்காகவும் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்ப தலைவிக்காகவும் ஜெபிக்கிறோம். பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் குடும்பங்களில் உள்ள இளைஞர்கள், இளமெண்கள், சிறுவர்கள், சிறுமிகள், வயதானவர்கள், ஒவ்வொரு உறவுகளுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் குடும்பம் உமது குடும்பமாய் மாற வேண்டும். எங்கள் குடும்பங்களிலே உம்மை அறியாமல் வாழக்கூடிய, உமது நேசத்திற்குள் வராமல் இருக்கக்கூடிய எம் உறவுகளுக்காக ஜெபிக்கிறோம். குடிப்பழக்கங்களுக்கும் போதை பொருட்களுக்கும் அடிமையாயிருக்கிற எம் வீட்டார் அந்த தீமைகளிலிருந்து விடுதலை அடைய வேண்டும். ஆண்டவரே, மூட நம்பிக்கைகளாலும் சாத்தான் வழிபாடுகளாலும் உம்மை விட்டு பிரிந்து கிடக்கிற எம் உறவுகள் உமது நேச இருதயத்திற்குள் வர வேண்டும். ஆண்டவரே, என் நேசரே, எங்களுக்காக கல்வாரி சிலுவையில் உமது திரு இதயம் திறக்கப்பட்டதே, அந்த இருதயத்திலிருந்து வழிந்தோடுகிற அந்த இரத்த துளிகள் எங்கள் குடும்பங்களை மீட்கட்டும். ஆண்டவரே, உலக கவர்ச்சிகளாலும் உலக மாயைகளாலும் பாதிக்கப்பட்டிருக்கிற எம்மவர்கள் உமது திரு சந்நிதானத்தை தேடி வந்து உமது மீட்பை கண்டுகொள்ள வேண்டும். நீரே வழி, நீரே உண்மை, நீரே வாழ்வு, நீரே எங்கள் ஆண்டவர், நீரே எங்கள் மீட்பர் என்பதை அவர்கள் நாங்கள் என்றும் கண்டு உணர்ந்து எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தீமையின் அடிமைத்தனங்கள், பாவ அடிமைத்தனங்கள், எங்கள் வாழ்வை ஆக்கிரமித்திருக்கிற எல்லா விதமான சத்துருவின் சாத்தானின் தொல்லையிலிருந்தும் எங்களை மீட்டருளும். ஆண்டவர், பரலோகத்தில் இருக்கிற எங்கள் நல்ல பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனிதன உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழ விடாதேயும், தீமைகள் என்று எங்களை ரட்சித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனிமாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அர்ச்சிஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எல்லா குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனிமாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அர்ச்சிஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எல்லா குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனிமாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அர்ச்சிஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எல்லா குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனிமாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அர்ச்சிஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும்
எல்லா குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியுமாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அர்ச்சிஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எல்லா குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியுமாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அர்ச்சிஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எல்லா குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியுமாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அர்ச்சிஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எல்லா குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியுமாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அர்ச்சிஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எல்லா குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியுமாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அர்ச்சிஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எல்லா குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியுமாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அர்ச்சிஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எல்லா குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், நரக நெருப்பிலிருந்து எங்களை காப்பாற்றும், சகல ஆன்மாக்களையும் விசேஷமாய் உடைய இரக்கம் அதிகம் யாருக்கு தேவையோ அவர்களை மோட்ச ராஜ்யத்தில் கூட்டி சேர்த்தருளும். பயபக்தியோடு முழங்கால் படியிடுவோம். நம் குடும்பத்தில் ஆண்டவருடைய இரக்கம் கடந்து வரும்படியாகவும், நம்முடைய ஊர்கள், நம்மை சுற்றி வாழக்கூடிய எல்லா குடும்பங்களுக்காகவும், குறிப்பாக உலகம் முழுவதும் உள்ள குடும்ப அமைப்பை ஆண்டவர் கட்டி எழுப்பவும், பலவிதமான இந்த உலகத்தின் நாகரிக போக்குகளினால் குடும்பங்கள் சிதைந்து, குடும்பங்கள் இறையாட்சியின் வல்லமையை விட்டு இந்த உலகத்தின் அதிபதியான சாத்தான் மக்களை குழப்பி, கணவன் மனைவிக்கு இடையிலே பிளவுகள், பிரிவினைகள், விவாகரத்துகள், பலவிதமான தீமைகளை கொண்டு வந்து குடும்பங்கள் சிதைந்து போகிறது. திருமணம் செய்ய வேண்டும் என்ற எண்ணமில்லாமல் இன்றைய இளைஞர்கள், இளமெண்கள் வழிதவறி தனக்கு விரும்பியவர்களோடு சில நாட்கள் வாழ்ந்துவிட்டு பாவ அநீதிகளை செய்து தாறுமாறாக வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள், குடும்பங்களில் இருந்தும் கணவனுக்கு துரோகம் செய்யும் மனைவி, மனைவிக்கு துரோகம் செய்யும் கணவன், வாழ்க்கையிலே பிடிப்பில்லாமல், இறை நம்பிக்கை இல்லாமல் வாழக்கூடிய ஒவ்வொரு தம்பதிகளையும் சந்தேகங்களாலும், பண ஆசைகளாலும், உலக கவர்ச்சியினாலும் பாதிக்கப்பட்ட தம்பதிகள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய குடும்பங்களிலே நம்முடைய பெற்றோர், நம்முடைய மூதாதையர் செய்த பாவங்கள், அக்கிரமங்கள், அநீதிகளுக்காக மனம் வருந்தி மன்றாடுவோம். நாம் இறை நம்பிக்கை இல்லாமல் வாழ்ந்த நேரங்களுக்காக மன்னிப்பு கேட்போம். நம்முடைய பெற்றோர், பிள்ளைகள், உறவுகள், சகோதர சகோதரிகள், சகல நம்முடைய உறவுகளுடைய பாவங்களுக்கும் பரிகாரம் செய்யும்படி ஆண்டவரின் பேரிரக்கத்திற்காக கைகளை விரித்துக் கொள்வோம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோ. இரக்கமாயிரும். கடவுளே, உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும். என் பாவமற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும்.
ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கிறேன். என் பாவம் எப்போதும் என் மனக்கண் நிற்கிறது. உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன், உம் பார்வையில் தீயது செய்தேன். எனவே உம் தீர்ப்பினால் உம் நீதியை வெளிப்படுத்தியுள்ளேன். உம் தண்டனை தீர்ப்பில் நீர் மாசற்றவராய் விளங்குகிறீர். இதோ தீவினையோடு என் வாழ்வை தொடங்கினேன். பாவத்தோடு என் அன்னை என்னை கருத்தாங்கினான். ஆண்டவரே, கைகளை உயர்த்துவோம். இரக்கமாயிரும். உன் பெற்றோர் செய்த பாவங்கள், ஏனெனில் நாங்கள் மூதாதையர் வழியாக வந்த பாவங்கள், பாவம் செய்தோம். ஆண்டவரே இரக்கம் வையும் அப்பா. இரக்கமாயிரும். இதோ நீர் விரும்புவது உள்ளத்து உண்மையே. மெய்ஞானத்தால் என் மனதை நிரப்பும். ஈசோப்பினால் என்னை கழுவியருளும், நான் தூய்மையாவே. என்னை கழுவியருளும், முறைபணியிலும் மென்மையாவே. மகிழ் வழியும் களிப்போசையும் நான் கேட்கும்படி செய்யும். நீர் நொறுக்கிய எலும்புகள் களி கூறுவனவாக. என் பாவங்களை பாராதபடி என் முகத்தை மறைத்துக் கொள்ளும். என் பாவக்கரைகளை எல்லாம் துடைத்தருளும். கடவுளே, துயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உறுதி தரும் ஆவியை என்னுள்ளே புதுப்பிக்கும் ஆவியை உருவாக்கி அருளும். உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும். உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். ஆண்டவரே, இரக்கமாயிரும். கண்ணீரோடு ஜெபிப்போம். நான் செய்த பாவங்கள் ஆண்டவரே, பாவம் நான் செய்த அக்கிரமங்களுக்காக என்னை மன்னியும் இயேசுவே. இரக்கமாயிரும். உம் மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும். தன்னார்வ மனம் தந்து என்னை தாங்கி அருளும். அப்போது குற்றம் செய்வோருக்கும் வழிகளை கற்பிப்பேன். பாவிகள் உம்மை நோக்கி திரும்புவர். கடவுளே, எனது மீட்பின் கடவுளே, அறுத்த பழியிலிருந்து என்னை விடுவித்தருளும். அப்பொழுது என் நாமது நீதியை முன்னிட்டு பாடும். என் தலைவரே, என் இதழ்களை திறந்தருளும். அப்பொழுது என் வாய் உமக்கு புகழ் சாற்றிடும். ஏனெனில் பலியினால் உம்மை மகிழ்விக்க முடியாது. நான் எரிபலி செலுத்தினாலும் நீர் அதில் நாட்டம் கொள்வதில்லை. கடவுளுக்கேற்ற வழி நொறுங்கிய நெஞ்சமே, கடவுளே, நொறுங்கிய குற்றம் உணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை. சீயோனுக்கு என் முகம் காட்டி நன்மை செய்யும். எருசலேமின் மதில்களை மீண்டும் கட்டுவீராக. அப்பொழுது எரிபலி முழு எரிபலி எனும் முறையான பலிகளை நீர் விரும்புவீர். மேலும் இளம் காளைகள் உமது பீடத்தில் பலியாக செலுத்தப்படும். ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். பயபக்தியோடு இரண்டு கைகளை நெஞ்சில சேர்த்து வைப்போம். ஆண்டவருடைய பேரிரக்கம் தீர்ந்து போகவில்லை. ஆண்டவரின் இரக்கம் தீர்ந்து போகவில்லை என்று சொல்லி
புலம்பல் ஆகமத்திலே ஆண்டவரின் இரக்கத்தை நினைத்து 3ஆம் அதிகாரத்திலே சொல்கிறார். 22, 23 வசனம். ஆண்டவரின் பேரன்பு முடிவுறவில்லை, அவரின் இரக்கம் தீர்ந்து போகவில்லை, காலைதோறும் அவை புதுப்பிக்கப்படுகின்றன. நீர் பெரிதும் நம்பிக்கைக்குரியவர். மகளே, மகனே, ஒருவேளை இன்று உன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே உம்முடைய இரக்கம் எனக்கு இருக்கிறதா என்று கேட்கிறாயா? இயேசுவின் பேரிரக்கம் உங்களிலும் உங்கள் குடும்பத்திலும் வெளிப்படுகிறது. சேர்ந்து சொல்லுங்கள், ஆண்டவராய் இயேசுவே, என்னையும் என் குடும்பத்தையும் உம்மிடம் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசு ஆண்டவரே, என் குடும்பத்தை மீட்டுக் கொள்ளும், பாவங்களிலிருந்து, சாபங்களிலிருந்து, சாத்தானின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டருளும். என் இயேசுவே, உம்மீது அளவு கடந்த சிநேகத்தை எங்களுக்கு தாரும். நீர் எங்களை நேசிப்பது போல நானும் என் வீட்டாரும் உம்மை நேசிக்க, உம்மை விசுவசித்து வாழ எங்களுக்கு அருள்தாரும். ஆமென். பயபக்தியோடு எழுந்து இந்த நேரத்தில் சகல நோயாளிகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். குறிப்பாக நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த நேரத்திலே ஆண்டவருக்கு முன்பாக எழுந்து நில்லுங்கள். எந்த இடத்திலே உங்களுக்கு வியாதிகள் இருக்கிறதோ இயேசுடைய இரக்கம் அங்கே இறங்கி வருகிறது. மார்க்கு நற்செய்தி 1 அதிகாரத்திலே தொழுநோயால் பாதிக்கப்பட்ட மனிதன், நீர் விரும்பினால் என் நோயை நலமாக்க உம்மால் முடியும் என்று ஜெபித்தான். அதே போல இந்த இயேசு ஆண்டவரை உற்று பார்த்து, என் கடவுளே நீர் எனக்கு இரக்கம் காட்டும், என்னை ஆட்டி படைக்கிற இந்த வியாதியிலிருந்து என்னை குணப்படுத்தும் என்று சொல்லுங்கள். குழந்தை செல்வத்திற்காய் காத்திருக்கிற பிள்ளைகளே, வருடங்கள் ஓடுகிறது, எனக்கு நல்லது ஒன்றும் நடக்கவில்லை என்று கேட்கிறாயா? ஆண்டவரே நீர் விரும்பினால் நீர் எனக்கு ஒரு நல்ல மகனை, நீர் எனக்கு ஒரு மகளை, நீர் எனக்கு ஒரு குழந்தை செல்வத்தை தாரும் என்று கேள். அன்னாள் ஜெபித்தால், உள்ளம் உடைந்து நான் வந்திருக்கிறேன், நீர் எனக்கு ஒரு ஆண் மகவை தர வேண்டும் என்று அவள் மன்றாடினாள். உடைய இரக்கம் அன்னாளுக்கு இருந்ததல்லவா? அந்த இரக்கம் இப்பொழுதும் மாறாமல் இருக்கிறது. உனக்கு தயவு காட்டும் கடவுள், உனக்கு இரக்கம் காட்டும் கடவுள் இங்கே இருக்கிறார். ஒருவேளை ஆண்டவரே என் கணவருக்கு, என் மகனுக்கு நல்வாழ்வு இல்லையே என்று நீ அங்கலாய்ப்போடு வந்திருக்கிறாயா? ஆண்டவருடைய இரக்கத்தை வேண்டி ஜெபிப்பா. திருமண தடைகளை மாற்றுகிற கடவுள் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தேவைகளையும் சந்திக்கிறான். அனைத்தையும் ஒப்புக்கொடு. சேர்ந்து சொல்லுவோம், ஆண்டவரே, என் தேவைகளோடு உம்முடைய பாதத்தில் நிற்கிறேன், என் மீது இரக்கம் காட்டு, என்னை போல தேவைகளின் மத்தியில் இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். உமது இரக்கம் கடந்து வர, பரலோகத்தில் இருக்கிற எங்கள் நல்ல பிதாவே, உம்முடைய நாமம் ரட்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனிதன உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும், எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமைகளில் எங்களை ரட்சித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனிமாயே இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் நோயாளிகளுக்காகவும் தேவையில் உள்ளவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே,
உம்முடைய திருவயிற்றின் கனியுமாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் நோயாளிகளுக்காகவும் தேவையில் உள்ளவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியுமாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் நோயாளிகளுக்காகவும் தேவையில் உள்ளவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியுமாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் நோயாளிகளுக்காகவும் தேவையில் உள்ளவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியுமாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் நோயாளிகளுக்காகவும் தேவையில் உள்ளவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியுமாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் நோயாளிகளுக்காகவும் தேவையில் உள்ளவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியுமாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் நோயாளிகளுக்காகவும் தேவையில் உள்ளவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியுமாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் நோயாளிகளுக்காகவும் தேவையில் உள்ளவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியுமாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் நோயாளிகளுக்காகவும் தேவையில் உள்ளவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியுமாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் நோயாளிகளுக்காகவும் தேவையில் உள்ளவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியுமாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் நோயாளிகளுக்காகவும் தேவையில் உள்ளவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், நரக நெருப்பிலிருந்து எங்களை காப்பாற்றும். சகல ஆன்மாக்களையும் விசேஷமாய் உம்முடைய இரக்கம் அதிகம் யாருக்கு தேவையோ அவர்களை மோட்ச ராஜ்யத்தில் கூட்டி சேர்த்தருளும். பயபக்தியோடு 2 கைகளை உயர்த்தி சொல்லுங்கள். ஆண்டவராய் இயேசுவே, ஆண்டவராய் இயேசுவே, நற்கருணை நாதரே, நற்கருணை நாதரே, ஏசப்பா, ஏசப்பா, சகல நோயாளிகள் மீதும் சகல நோயாளிகள் இரக்கமாயிரும். இரக்கமாய் கொடிய நோய்களால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் குணப்படுத்தும். மருத்துவமனைகளிலே, கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிற வீடுகளிலே, மரணப்படுக்கையில் இருக்கிற எல்லா நோயாளிகள் மீதும் தயவாய் இரக்கம் வையும். அறுவை சிகிச்சைக்காக காத்திருக்கிற நோயாளிகள் ஒவ்வொருவரை தொடுமப்பா. வீடுகளிலே பலவித நோய்களால் பாதிக்கப்பட்டு துன்புறக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகள் மீதும், வயதானவர்கள் மீதும், சிறு பிள்ளைகள் மீதும் இரக்கம் வையும். ஆண்டவரே, ஆண்டவரே, உமது பேர் இரக்கம் அவர்களை தொடுவதாக. நோய் நீங்கி நலம் பெறு என்று உமது வார்த்தை அனுப்பி அவர்களை குணப்படுத்தியருளும். என் இயேசுவே, என் நோய்
நோய்களை குணப்படுத்தும். நோய்களை குணப்படுத்தும். என் உடலில் உள்ள சிறியதும் பெரியதுமான எல்லா வியாதிகளிலிருந்தும் பலவீனத்திலிருந்தும் என்னை குணப்படுத்தி என் ஆண்டவரே, என் குடும்பங்களிலே நோய்களால் பாதிக்கப்பட்ட எல்லா உறவுகளுக்கும் சுகம் தந்து ஆசீர்வதியும். எங்கள் குடும்பங்களிலே குழந்தை பாக்கியத்திற்காக ஜெபிக்கக்கூடிய மக்கள் மீது இரக்கம் வையும். திருமண தடைகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நல்வாழ்வை தந்து நீரே நல்வாழ்க்கை துணையை ஏற்படுத்தி தாரோ. ஆண்டவரே, நஷ்டங்களாலும் கஷ்டங்களாலும் வேலை வாய்ப்பு இல்லாமலும் வாழ்க்கையிலே துயரக்கூடிய பிள்ளைகள், கடன் பாரங்களால் அவதிப்படக்கூடிய பிள்ளைகள் இரக்கம் வையும் அப்பா. என் தெய்வமே, வீடில்லாத மக்கள் மீது இரக்கமாயிரும். சொத்துக்களையும் செல்வங்களையும் இழந்து விட்டோம் என்று அங்கலாய்த்து அழுவோர் மீது இரக்கம் வையும். குடும்ப உறவுகளை இழந்து விட்டேனே என்று அழுது புலம்பும் மக்கள் மீது இரக்கமாயிரும். எல்லா குடும்ப உறவுகளும் ஆசீர்வதிக்கப்பட உமது பேரிரக்கத்திற்காக காத்திருக்கிறோம். எங்கள் மீது இரக்கம் வையும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே, தாவீதின் மகனே, எங்கள் மீது இரக்கமாயிரும். என் தெய்வமே, எங்கள் மீது இரக்கமாயிரும். ஹல்லேலூயா, இயேசுவே, தெய்வமே, எங்கள் மீது இரக்கமையோ. எங்களுடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா அடிமைத்தனத்திலிருந்தும் எங்களை விடுவித்தருளும் இயேசுவே. கைகள் படி பாடுவோம். மனதுருக்கம் உடையவரே, மன்னிப்பதில் வல்லலிவர். உடையவரே, மன்னிப்பதில் வல்லலிவர். உன் நினைவாய் இருக்கின்றார் ஓடிவா என் மகளே. நோய்களெல்லாம் நீக்கிடுவார், நொடி பொழுதே சுகம் தருவார். நோய்களெல்லாம் நீக்கிடுவார், நொடி பொழுதே சுகம் தருவார். பேய்களெல்லாம் நடுநடுங்கும் இயேசுவின் திருமுன்னே. பேய்களெல்லாம் நடுநடுங்கும் இயேசுவின் திருமுன்னே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே. இயேசு பார்ப்போம். இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே. நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே. நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே. என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, உயிருள்ள நாளெல்லாமே. ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, உயிருள்ள நாளெல்லாமே. உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அப்பான்னு கூப்பிட
கூப்பிடுவேன். உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அம்மான்னு கூப்பிடுவேன். உம்மை அம்மா எல்லாரும் குரலை உயர்த்தி, தெய்வமே, நற்கருணை நாதரே, என் இயேசுவே, உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அம்மான்னு கூப்பிடுவேன். அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே, அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே, நான் உந்தன் பிள்ளை என்றோ, நான் உங்கள் பிள்ளை என்றோ. அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். அன்பே அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே, கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறித்தென்னை நினைப்பவரே, நீர் போதும் என் வாழ்விலே, இயேசையா நீர் போதும் என் வாழ்விலே. முழங்கால் படி, ரெண்டு கைகளை நெஞ்சில சேர்த்து, மாறாத இரக்கமுள்ள கடவுள். சங்கீதம் திருப்பாடல் 103ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், தாவீது ஆண்டவரின் இரக்கத்தை குறித்து சொல்லும் பொழுது சொல்லுகிறார். 8வது வசனம் சொல்கிறது, ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், நீடிய பொறுமையும் பேரன்பும் உள்ளவர், அவர் எப்போதும் கடிந்து கொள்பவர் அல்ல, என்றென்றும் சினம் கொள்பவர் அல்ல, அவர் நம் பாவங்களுக்கேற்ப நம்மை நடத்துவதில்லை, நம் குற்றங்களுக்கேற்ப நம்மை தண்டிப்பதில்லை. 13வது வசனத்தில் சொல்லுகிறார், தந்தை தம் பிள்ளைகள் மீது இரக்கம் காட்டுவது போல் ஆண்டவர் தமக்கு அஞ்சுவோர் மீது இரக்கம் காட்டுகிறார். மகனே, மகளே, ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் விட்டு தூரமா போயிருக்கலாம். இயேசு உனக்காய் காத்திருக்கிறார். தூரமாய் போன என் மகனே, தூரமாய் போன என் மகளே, நான் உனக்காய் காத்திருக்கிறேன் என்று இயேசு தன் இதயத்தை திறந்து வைத்து காத்திருக்கிறார். ரெண்டு கைகளை விரித்து, உம்மை விட்டா யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட்டா யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட யாரும் இல்ல ஏசையா. மகனே, மகளே, இதோ 24 மணி நேரமும் உன்னையும் என்னையும் காக்கும் கடவுள், கண்ணயராமல் இருக்கிற கடவுள், நொடி பொழுதும் கைவிடாத கடவுள். அவர்
அவர் இரக்கத்தை வெளிப்படுத்தி நம்மை தேடி வந்திருக்கிறார். இந்த இரக்கம் நிறைந்த ஆண்டவருக்கு நம்ம என்ன சொல்ல போறோம்? நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. சொல்லுப்பா. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இயேசுவே என் எஜமானரே, நேசரே என் துணையாளரே. இயேசுவே என் எஜமானரே, நேசரே என் துணையாளரே. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. உள்ளத்தில் உள்ள எல்லா வேண்டுதலையும் ஒப்பு. நம்முடைய இந்திய தேசத்திற்காக நாம் ஜெபிப்போம். நம்முடைய தமிழகத்திற்காக நாம் ஜெபிப்போம். நாம் வாழும் நகரங்கள், கிராமங்கள் இயேசுவை அறிந்து கொள்ளும்படி ஜெபிப்போம். நம்மிடத்துல எத்தனையோ பேர் ஜெபிக்கும்படியாக, மன்றாடும்படியாக கேட்டிருக்கிறார்கள். அத்தனை பேருடைய ஜெப கருத்துக்களையும் கொண்டு இந்த வேளையிலே ஆண்டவரே எனக்கு இரக்கம் காட்டும் என்று சொல்லி மன்றாடி கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருடைய விண்ணப்பத்திற்கு இயேசு பதில் தரும்படி வந்திருக்கிறார். இயேசு பதில் தரும்படி வாய் திறந்து இயேசுவேன்னு அமல உற்பவ அன்னை, அமல உற்பவி, இதோ நம்முடைய உள்ளத்தில் உள்ள எல்லா ஜெப கருத்துக்களையும் இணைத்து மன்றாடி கொண்டிருக்கிறார். மகனே, இதோ உம்முடைய பிள்ளைகளுக்கு இரக்கம் காட்டும் என்று சொல்லி சிலுவையின் அடியில் என்று இரக்கத்திற்காய் ஜெபித்த அன்பு தாய் இப்பொழுது நமக்காய் மன்றாடி கொண்டிருக்கிறார். ஒப்புக் கொடுப்போம். உள்ளத்தை திறந்து ஒப்புக்கொடு மகனே, கண்ணீரோடு ஒப்புக்கொடு. உம்மைத்தான் நம்பியிருக்கின்றோ, உம்மை விட்டால் யாரும் இல்லையப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையிலே, உம்மைத்தான் நம்பி இருக்கும் ஏசப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கின்றோ, உம்மை விட்டால் யாரும் இல்லையப்பா. ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். ஆண்டவர் நம் தேவைகளை சந்திக்கிறார். நம் யாருக்காகலாம் ஜெபிக்கிறோம் எல்லாரையும் ஆண்டவர் தொடுகிறார் என்று நம்ப. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் நல்ல பிதாவே, உம்முடைய நாமம் ரட்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனிதன உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல
எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமையில் ரட்சித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எல்லா விண்ணப்பங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனிமாயே இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எல்லா விண்ணப்பங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனிமாயே இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எல்லா விண்ணப்பங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனிமாயே இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அர்ச்சிஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எல்லா விண்ணப்பங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனிமாயே இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அர்ச்சிஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எல்லா விண்ணப்பங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனிமாயே இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அர்ச்சிஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எல்லா விண்ணப்பங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனிமாயே இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அர்ச்சிஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எல்லா விண்ணப்பங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனிமாயே இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அர்ச்சிஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எல்லா விண்ணப்பங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், நரக நெருப்பிலிருந்து எங்களை காப்பாற்றும். சகல ஆன்மாக்களையும் விசேஷமாய் உம்முடைய இரக்கம் அதிகம் யாருக்கு தேவையோ அவர்களை மோட்ச ராஜ்யத்தில் கூட்டி சேர்த்தருளும். ரெண்டு கைகளையும் பயபக்தியோடு நாம் விரித்துக் கொள்வோம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். பயபக்தியோடு திருப்பாடல் 51 சேர்ந்து எல்லாரும் இணைந்து நம்முடைய குடும்பங்களுடைய பாவங்களிலிருந்து பரிகாரமாக, உலக மக்களுடைய பரிகாரமாக, திருச்சபையின் பாவங்களுக்கு பரிகாரமாக ஆண்டவர் திருச்சபையிலே மீண்டும் ஒவ்வொரு பகுதியிலும் திருச்சபைக்கு விரோதமாக செயல்படுகிற ஒவ்வொரு பகுதியிலும் இருக்கிற எல்லா விதமான தீமைகளின் அலைக்கழிப்புகளிலிருந்து மீட்கப்படும்படியாகவும், உலகத்திலே துன்புறும் பலவிதமான கிறிஸ்தவர்களுடைய வாழ்வுக்கு ஆண்டவர் இரக்கம் காட்டும்படியாகவும், குறிப்பாக நைஜீரியாவிலே கிறிஸ்தவர்கள் துன்புறுத்தப்படுகிற நிலை மாறவும், தீவிரவாதங்கள் ஒழிய, அநீதிகள் ஒழிய, போர்கள் ஒழிய, இறைவனுடைய இரக்கத்திற்காக வறுமைகள் ஒழிய, விபத்து ஆபத்துக்கள், சாத்தானின் தீமைகள், எல்லா விதமான கொள்ளை நோய்களிலிருந்தும் இயற்கை சீற்றங்களிலிருந்தும் மக்கள் பாதுகாக்கப்படவும் ஆண்டவருடைய இரக்கத்துக்காக நாம் மன்றாடுவோம். கடவுளே, உமது இரக்கத்திற்கேற்ப எனக்கு இரங்கும், உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும், என் பாவம் அற்றுப்போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும். ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கிறேன், என் பாவம் எப்போதும் என் மனக்கண் முன் நிற்கிறது. உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன், உமது பார்வையில் தீயது செய்தேன். எனவே உம் தீர்ப்பினால் உம் நீதியை வெளிப்படுத்தியுள்ளீர். உம் தண்டனை தீர்ப்பில் நீர் மாசற்றவராய் விளங்குகிறீர். இதோ தீவினையோடு என் வாழ்வை தொடங்கினேன், பாவத்தோடு என் அன்னை என்னை கருத்தாங்கினாள். இதோ நீர் விரும்புவது உள்ளத்து உண்மையே, மெய்ஞானத்தால் என் மனதை நிரப்பும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோ இரக்கமாயிரும்.
ஆயிரும். ஈசோப்பினால் என்னை கழுவியருளும், நான் தூய்மையாவேன். என்னை கழுவியருளும், உறைபணியிலும் வெண்மையாவேன். மகிழ்வழியும் களிப்போசையும் நான் கேட்கும்படி செய்யும். நீர் நொறுக்கிய என் எலும்புகள் களி கூறுவனவாக. என் பாவங்களை பாராதபடி முகத்தை மறைத்துக் கொள்ளும். என் பாவக் கரைகளையெல்லாம் துடைத்தருளும். கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உறுதி தரும் ஆவியை, புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியருளும். உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதையும், உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதையும். உம் மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும். ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். இரக்கமாயிரும். தன்னார்வ மனம் தந்து என்னை தாங்கியருளும். அப்போது குற்றம் செய்தோருக்கும் வழிகளை கற்பிப்பேன். பாவிகளுமை நோக்கி திரும்புவர். கடவுளே, எனது மீட்பின் கடவுளே, இரத்த பழியினின்று என்னை விடுவித்தருளும். அப்போது என் உமது நீதியை முன்னிட்டு பாடும். என் தலைவரே, என் இதழ்களை திறந்தருளும். அப்போது என் வாய் உமக்கு புகழ் சாற்றிடும். ஏனெனில் பலியினால் உம்மை மகிழ்விக்க முடியாது. நான் எரிபலி செலுத்தினாலும் நீர் அதில் நாட்டம் கொள்வதில்லை. கடவுளுக்கேற்ற பலி நொறுங்கிய நெஞ்சமே. கடவுளே, நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை. சீயோனுக்கு இன்முகம் காட்டி நன்மை செய்யும். எருசலேமின் மதில்களை மீண்டும் கட்டுவீராக. அப்பொழுது எரிபலி, முழு எரிபலி என முறையான பலிகளை விரும்புவீர். மேலும் இளம் காளைகள் உமது பீடத்தில் பலியாக செலுத்தப்படும். ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். இரக்கமாயிரும். பயபக்தியோடு 2 கைகளை உயர்த்துவோம். அதிதுதரான புனிதமிக்கே, தேவதூதரான புனித கப்ரியேல் ரஃபே, திருத்தூதர்களான ராயப்பர், சின்னப்பர், அருளப்பர், மத்தேயு, பிலிப்பு, பலவேந்திரன், புனித தோமையார், யாகப்பர், பிரான்சிஸ், அசிசியார், கோடியர், புதரான அந்தோணியார், புனித பியோ, செபஸ்தியார், ஜார்ஜியார், இஞ்ஞாசியார், புனித சவேரியார், புனித ஆரோக்கியநாதர், குழந்தை திரேசம்மாள், அல்போன்சம்மாள், அன்னை திரேசா, புனித தேவ சகாயம், எங்கள் பெயர் கொண்ட புனிதர்கள் அனைவரோடும் இணைந்து எல்லா புனிதர்கள் இரத்த சாட்சிகளோடும் ஆண்டவரே, உமது இரக்கம் உலகத்தின் வாழும் எல்லா மக்கள் மீதும், திருத்தந்தையாயர்கள், குருக்கள், துறவிகள் மீதும், கர்ப்பஸ்திரிகள் மீதும், வயதானவர்கள் மீதும், வழிபோக்கர்கள் மீதும், ஏழைகள், எளியவர்கள், அகதிகள், புறக்கணிக்கப்பட்டோர், சிறையில் வாடுவோர், கடலில் பயணம் செய்வோர், வனாந்திரங்களில் வாழும் மக்கள் மீதும், யாரும் இல்லாமல் கைவிடப்பட்டவர் மீதும், எங்கள் குடும்பங்கள் மீதும் இருப்பதாக. ஆண்டவரே, உமது பேரிரக்கம் உத்திரிக்க ஸ்தல ஆன்மாக்கள் மீது இறங்கி உமது பேரன்பை கண்டுகொள்ளும்படி அவ்வான்மாக்கள் மீது இரக்கம் காட்டி மீட்டருளும். ஆண்டவரே, உமது பேரிரக்கத்தால் எங்களை மீட்டருளும். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் நல்ல பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல
பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளோ. எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமைகளில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றிங்கனியுமாய் இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அர்ச்சிஷ்ட மரியாயே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். ஆண்டவரை உற்று நோக்கி அவர் நமக்கு செய்து வருகின்ற எல்லா நன்மைகளுக்காக நன்றி செலுத்துவோம். நம்மை முழுவதுமாக அவருடைய பராமரிப்பில் ஒப்புக் கொடுப்போம். அன்னை மரியா வழியாக அன்றாடம் அவர் தனது தாய்மையை நமக்கு காட்டி நம்மை எல்லா நிலையிலும் அவரது மக்களாக வழிநடத்தி வருகின்றார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி நம்மை முழுவதுமாக ஒப்புக் கொடுத்து இந்த வேளையில் நம்மையும் நமது குடும்பங்கள் யாரெல்லாம் நம்மிடத்தில் ஜெபிக்க கேட்டிருக்கின்றார்களோ அவர்களுக்காகவும் நாம் ஒப்புக் கொடுத்த திருப்பாடல் 51, மனமாட்டத்திற்கான திருப்பாடல், மன வருத்தத்திற்கான திருப்பாடல், அந்த திருப்பாடலினுடைய சாராம்சத்தில் மனமாட்டத்தை பெற்றுக்கொள்ளவும், நம்முடைய குடும்ப தேவைகளுக்காக, உலகின் தேவைகளுக்காக நாம் ஒப்புக் கொடுத்த இந்த ஜெபமாலையும் இறை இரக்கத்தினுடைய அருளையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று மன்றாடுவோம். அன்போடு ஆதரிக்கும் இறைவா, உம் திருமகன் வழியாக நீர் எங்களுக்கு துணையாக இருந்து அவர் எங்களுக்கு கற்றுத்தந்த அனைத்தையும் நாங்கள் கடைபிடிக்க செய்வதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, உம்முடைய பேருதவியையும் பராமரிப்பையும் அன்றாடம் நாங்கள் எங்களுடைய வாழ்விலை கண்டுணர்கின்றோம். இறைவா, தொடர்ந்து எங்கள் வாழ்வை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். எங்கருண்ட 3 பேரின் பேரால் கூடியிருக்கின்றார்களோ அங்கே அவர்கள் நடுவே நான் இருக்கிறேன் என்று சொன்ன உம்முடைய வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்தி உம்முடைய பிரசன்னம் எங்களை ஆட்கொள்ள வேண்டும் என்று உம்மிடத்திலே கேட்கின்றோம். எங்கள் மக்கள் தங்கள் நல்வாழ்விற்காகவும் திரும்பினால் எழுப்புகின்ற எல்லா மன்றாட்டுகளுக்கும் கனிவோடு செவி சாய்ப்பீராக. என்னை நோக்கி மன்றாடு, நீ அறிந்திராத மாபெரும் செயல்களை உனக்கு விளக்கி கூறுவேன். தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன். உன்னை சூழ்ந்து நிற்பவர்கள் ஒரு வழியாக வருபவர்கள் 7 வழியாக ஓடிப்போவார்கள் என்ற வாக்குறுதிகளுக்கு ஏற்ப ஆண்டவரே, உம்முடைய வல்லமை எங்களை நிறைப்பதாக, உம்முடைய ஆற்றல் எங்களுக்கு துணை நிற்பதாக. எங்களுக்கு ஒரு ஆண்டவர் இருக்கின்றார், அவர் எங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். அவரை நாங்கள் நம்புகின்றோம். அவர் எல்லாம் வல்லவர் என்கின்ற உணர்விலே நாங்கள் என்று மகிழ்வோடு வாழ்வதற்குரிய அருளையும் ஆற்றலையும் எங்களுக்கு தருவீராக. எங்கள் குழந்தைகள் ஞானத்திலும் அறிவிலும் ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்க செய்தருளும். கடவுளுக்கு மனிதருக்கு உகந்த பிள்ளைகளாக உம்மை போல் அவர்கள் வளர்ந்து வருவதற்குரிய அருளை நிரம்ப கொடுப்பீராக. இளைஞர்கள் இளம் பெண்களை உமது பாதுகாவல் ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவரே, எதிர்கால வாழ்விற்காக அவர்கள் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளையும் நீர் ஆசீர்வதித்தருளும். தூய் ஆவியானவர் அவர்களுக்கு ஞானத்தையும் விவேகத்தையும் கொடுப்பாராக. முதியவர்கள், மூத்தவர்கள், பெரியவர்கள் அனைவரும் உடல்நல குறைவினால் வாடுகின்ற ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்வினுடைய நல்வாழ்வை காண செய்தருளும். வாழ்வினுடைய மேன்மை உணரச் செய்தருளும். சமாதானத்தோடு வாழச் செய்தருளும். ஆறுதலான முதுமையை கண்டடைய செய்தருளும். ஆண்டவரே, கடன் சுமையினால் வாடுகின்றவர்கள், கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகளால் வாடுகின்றவர்கள், பணம் கொடுத்தேன், நகை கொடுத்தேன், சொத்தை எழுதி கொடுத்தேன் என்றெல்லாம் தங்களுடைய இயலாமையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் உமது பாதுகாவல் ஒப்புக் கொடுக்கின்றோம். நாங்கள் நிம்மதியாக வாழ வேண்டும், அமைதியாக வாழ வேண்டும். போதை பழக்கத்திற்கு அடிமையானவர்கள் விடுதலை பெற வேண்டும். அது வழியாக எங்கள் குடும்பங்கள் மாற்றத்தை காண வேண்டும் என்று கண்ணீரோடு ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கின்ற ஒவ்வொருவரையும் உமது பாதுகாவல் ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவரே, குறிப்பாக இந்த இடத்திலே வந்து மன்றாடுகின்ற ஒவ்வொரு நாளும் இந்த இடத்தை நம்பிக்கையோடு தேடி வந்து ஆண்டவர் எங்களுக்கு நன்மை செய்வார், அன்னை மரியாள் வழியாக நாங்கள் நன்மைகளை பெற்றுக்கொள்வோம், அவருடைய பரிந்துரைகளை நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்ற நம்பிக்கையோடு வருகின்ற ஒவ்வொரு மக்களும் உம்மிடமிருந்து பதிலை பெற்றுக் கொள்வார்களாக. இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு பதிலளித்தார் என்று. ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும், உமது கடைக்கண் பார்வை எங்கள் மேல் திருப்பியருளும் என்று இந்த இடத்திலே வந்து மன்றாடுகின்ற ஒவ்வொருவருக்கும் நீர் அருள் வழங்க திருவுளம் கொண்டீரே.
தொடர்ந்து உம்முடைய ஆசீரால் ஒவ்வொருவரையும் நிறைக்க உம்மை வேண்டுகின்றோம். இந்த தியான இல்லத்திற்காக உம்மிடத்திலே மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, இங்கு நடைபெறுகின்ற அனைத்து வழிபாடுகளும் உமக்கு உகந்தவையாகவும் இந்த வழிபாடுகள் வழியாக மக்களுடைய இதயங்கள் தொடப்படவும் நீர் உதவி செய்வீராக. தன்னார்வ தொண்டர்களை நீர் ஆசீர்வதித்தருளும். பயன் பாராமல் அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு பணிகளுக்கும் நீர் ஏற்ற கைமாறை கொடுப்பீராக. இந்த தியான இல்லத்தினுடைய அருள் சகோதரரை ஆசீர்வதித்தருளும். அவருடைய குடும்பத்தாரை நீர் கனிவோடு கண்ணோக்கியருளும். இவர் வழியாக இந்த இடத்திலே நடைபெறுகின்ற எல்லா பணிகளையும் உம்முடைய அருள் காவலிலே தந்து ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவரே, உம்முடைய இரக்கம் என்றும் இந்த இல்லத்தின் மீது இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த இல்லத்திலே வந்து செல்பவர்கள் மன நிறைவை காண்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த இல்லத்திலே வந்து இந்த இடத்திலே வந்து ஜெபிப்பவர்கள் உம்முடைய பிரசன்னத்திலே மகிழ்வதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நோய் நீங்கி நலமோடு செல்லுகின்ற ஒவ்வொருவரையும் பார்க்கின்ற பொழுது ஆண்டவரே, உமது ஆற்றல் இந்த இடத்திலே செயல்படுவதை நினைத்து உம்மை நாங்கள் போற்றுகின்றோம், புகழ்கின்றோம், உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். வேதனையில் பக்கத்துணையாக வந்தருளும். சோதனையில் அரவணைத்து பாதுகாத்தருளும். பலவீனங்களில் உதவி செய்தருளும். விழுந்து போகும்போது எழும்ப செய்தருளும். தடுமாற்றங்களில் ஊன்றுகோலாக வந்தருளும். கவலைகள், கலக்கங்கள், நெருக்கடிகள், இன்னல்கள், இடையூறுகள், குழப்பங்கள், பிரச்சனைகள், கடன் சுமை அனைத்திலும் ஆண்டவரே, நீர் மட்டும்தான் எங்களுக்கு உண்டு என்ற நம்பிக்கையோடு உம்மை பற்றி கொள்ளுகின்ற பொழுது அஞ்சாதே, நீ எனக்கே உரியவன், என் பார்வையிலே மதிப்பு மிக்கவன், உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்று சொன்ன வார்த்தைகளை நாங்கள் அன்றாடம் கேட்க எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று உம் திருமகன் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாற்றும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருள் சாதனத்தில் உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பேறுபலன்களை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். பயபக்தியோடு கைகளை உயர்த்தி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்வோம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இந்த வேளையிலே தெய்வமே, இணையதளத்தின் வழியாக பார்க்கிற ஒவ்வொரு மக்களையும் உம்மை நோக்கி மன்றாடுகிற மக்களை ஆசீர்வதியும் அப்பா. ஆசீர்வதியும், ஆசீர்வதியும்,
மனதுருக்கம் உள்ளவரே ஆசீர்வதியோ 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 மனதுருக்கம் உள்ளவரே ஆசீர்வதியோ நோய்களெல்லாம் நீக்கி ஆசீர்வதியும் கஷ்டமெல்லாம் நீக்கி ஆசீர்வதியோ நோய்களெல்லாம் நீக்கி ஆசீர்வதியோ கஷ்டமெல்லாம் நீக்கி ஆசீர்வதியோ ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியோ நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை